வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, காட்டுமன்னார் கோயிலில் சீட்டு திருமா சீக்ரெட் சந்திப்பு பாரஞ்சித் மாரி செல்வராஜை களம் இறக்க முயன்ற பின்னணி இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களான பாரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜை நேரில் சந்தித்த விசிகா சார்பில் போட்டியிட திருமாவளவன் அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் மற்றும் திரைத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் தானே போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு பின்பு பின்வாங்கிய விசிகா தலைவர் திருமாவளவன் அந்த தொகுதியில் கட்சிக்கு வெளியே உள்ள ஆளுமைகள் நிறுத்தி திட்டமிட்டது தற்போது தெரிய வந்துள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களான பாரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் ஆகியோரை நேரில் சந்தித்து விசிகா சார்பில் போட்டியிட திருமாவளவன் அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் அவங்க மறுத்து விட்டதாகவும் வெளியாகியுள்ள தகவல் அரசியல் மற்றும் திரைத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிகா தலைவர் திருமாவளவன் கடந்த வாரம் முழுவதும் ஊடகங்களில் மொத்த வெளிச்சத்தையும் தன் பக்கம் திருப்பிவிட்டார். அது இப்போது தொடர்கிறது. சிதம்பரம் மக்களை தொகுதி எம்பியாக இருக்கும் திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் தொகுதியில் தானே போட்டியிடப் போவதாக அறிவித்தது பலரையுமே திகைக்க வைத்தது. பலருமே இந்த முடிவை வரவேற்றாலும் சிலர், நீங்கள் எம்எல்ஏயாக வெற்றி பெற்றால் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், இடைத்தேர்தல் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமல்ல என்று சிலர் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. திருமாவளவன் இதையெல்லாம் தெரியாமல் அறிவித்திருக்க மாட்டார். அவர் சில அரசியல் கணக்குகளை மனதில் கொண்டுதான் அறிவித்திருக்கிறார். ஆனால் அவங்க இந்த அறிவிப்பை மறுசீலனை செய்து கொண்டிருக்கிறார். காட்டுமன்னார் கோவில் போட்டியிடும் தனது முடிவிலிருந்து பின்வாங்க நினைத்த திருமாவளவன் யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பது ஒரு நெருக்கடிக்கு சென்றார். கடந்த முறை காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏவாக விசிகா பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் இருந்தார். அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் செய்யூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தானே போட்டியிடப் போவதாக அறிவித்து அன்று மதியம் கூட அந்த தொகுதி தனக்கே ஒதுக்கப்பட்ட என்ற நம்பிக்கை சிந்தனை செல்வன் அந்த தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்ததாக விசிகா வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமாவளவன் தனது முடிவில் பின்வாங்க முடிவு செய்த பின்பு மீண்டும் அந்த தொகுதிக்கு சிந்தனை செல்வன் வேட்பாளராக அறிவித்தால் மேலும் குழப்பம் நிலவும் என்பதால் விசிகாவின் வெற்றி தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்ற கேள்வி திருமாவளவனுக்கு முன்பே முக்கியமான கேள்வியாக நின்றது. காட்டுமன்னார் கோவில் விசிகாவுக்கு வெளியே இருந்து ஒருவர் போட்டியிட்டால் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்த திருமாவளவன் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களான பாரஞ்சித் மாரி செல்வராஜரை சந்தித்து போட்டியிட கேட்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தமிழ் சினிமாவை போக்கே மாற்றியவர் என்றால் அது இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள்தான். இலக்கியத்தில் தலித் இலக்கியம் என்று வகைமை உருவான போல தமிழ் சினிமாவில் தலித் அரசியல் பேசும் படங்கள் இயக்கிய வெகுமக்கள் ஏற்புடன் தமிழ் சினிமாவில் ஒரு பாதை அமைத்தார். இவரை தொடர்ந்து மாரி செல்வராஜ் சாதி பாகுபாடுகளுக்கு எதிரான படங்களை இயக்கி விவாதமாக்கி வருகிறார். பாரஞ்சித் நீலம் பண்பாட்டு மையம், அதன் மூலம் கலை பண்பாட்டு மையம் நடத்தி வருகிறார். தனது நீலம் தயாரிப்பு நிறுவனம் மூலம் படங்களை தயாரித்து வருகிறார். இதை பற்றி நீங்கள் என்னென்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.